கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பழனிவேல். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் தந்தை பெரியார் அவங்களுடைய பிறந்தநாள். தந்தை பெரியார் அவங்களுடைய பிறந்த நாள்லேயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கர்ச்சீப் முகத்தை பொத்திக்கிட்டு அமித்ஷா அவர்கள் சந்திச்சிருக்காங்க. வழக்கமாக பிரதமர் ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் அரசு தமிழ்நாடு ஏன் திமுக தரப்புலேருந்தே சந்திச்சிருக்காங்க. கம்பீரமாக சந்தித்த போது எதிர்கட்சி தலைவர், அதுவும் ஒரு கூட்டணியில் இருக்க தலைவர் இப்படி கட்சிப்பை முகத்தில் மறைச்சு காட்டி சந்திச்சது பெரும் பேசுபொருள் ஏற்படுத்திருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். அவன் சொன்னான், இவன் சொன்னான், நான் சொன்னேன் என்றெல்லாம் நீ எதையும் நம்பி விடாதே. யார் சொன்னாலும் எதையும் ஆராய்ந்து உனக்கு சரி என்று பட்டதை செய் என்று சொன்னவர்தான் தந்தை பெரியார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு. சுயமரியாதை எங்கள் உயிர் மூச்சு. திராவிட இயக்கத்திற்கு பெயரே சுயமரியாதை இயக்கம். ஒரு காலத்தில் சூனாமான இயக்கம் சொல்லுவாங்க. சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே தமிழன் தன்மானவனாக இருக்க வேண்டும். ஆரிய கலாச்சாரத்தால், ஆரிய பண்பாட்டால், ஆரிய நாகரிகத்தால் தமிழன் தன்னை உணரவில்லை. தமிழன் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறான். இமயம் வென்றவன் தமிழன், கடார வென்றவன் தமிழன். தமிழன் தான் உலகத்தின் நாகரிகத்தின் தொட்டில் என்பதற்கு கீழடி அகழ்வாய்வு நமக்கு சான்றாக இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. தமிழன் என்னும் ஒரு இனம் உண்டு, அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்ற அடிப்படையில் தரணியில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்புக்கு முன்பாகவே கடல் கடந்து வாழ்வு செய்தவன் தமிழ் என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. இடையில் ஆரிய கலாச்சாரத்தால், பார்ப்பன படையெடுப்பால், கடவுள் சாதி மதத்தின் பெயரால் படிக்க கூடாத ஜாதியாக, படிப்பதற்கு ஒரு ஜாதியாக, உண்டு கொழுப்பதற்கு ஒரு ஜாதியாக இங்கே நிலவிய மனு தர்மத்தை, புராண இதிகாசங்களை, மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தவர்தான் தந்தை பெரியார். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அறிவியல் பூர்வமான மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை ஏற்றுக்கொள் என்கின்ற உன்னதமான தத்துவத்தை தந்தவர் தந்தை பெரியார். மொத்தத்தில் மனிதனா நட அப்படின்னு சொன்னவர் ஐயா பெரியார். ஆனால் திராவிட இயக்கங்கள், திராவிட சங்கம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கூறுகளாக பிரிந்தாலும் பெரியாருடைய அடிப்படை கொள்கைகளை நாம் எந்த காலத்திலும் சமரசமில்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக இருக்க முடியும். புரட்சி தலைவி அம்மா கூட பெரியாருடைய பிறந்தநாளில் சொன்னாங்க, இன்றைக்கு நான் இந்த நூற்றாண்டில் ஒரு பெண் தலைவராக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் பெரியாரின் உழைப்பால் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பெரியார் உழைப்பு என்பது தமிழ் பெண்களுக்கு மட்டுமல்ல. அவன் பாப்பா என்ன பண்ணி வச்சிருந்தான்னா, பெண்ணா பிறந்ததே பாவம், பாவ யோனிக்கு பிறந்தவங்க பெண்கள். பெண் என்பவள் படிக்கக்கூடாதவள், பெண் என்பவள் ஆண்களால் அடக்கி ஆளப்படுபவள், பெண் என்பவள் அடிமை, ஆணுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவள் என்கின்ற தத்துவத்தை தான் மனு சொன்னது. பிராமண பெண்களையும் சூத்திரச்சு தான் சொன்னார். அவங்களுக்கு படிப்பு, கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு அனைத்தையும் கொடுத்தது திராவிட இயக்கம், தந்தை பெரியார். அதனால இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் கடவுள் மறுப்பு என்பது திராவிட கழகம் சொல்லுது.
ஆனா கடவுள் மறுப்பு மட்டும் ஐயா கொள்கை இல்லை. இங்கே அடிமைத்தனம், இங்கே மூடநம்பிக்கை, சாதி, மதம், கடவுள் அனைத்தும் கடவுளின் பேரால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் இல்லை. அந்த கடவுளை கற்பித்த முட்டாள், கடவுளை வணங்குகிறவர் காட்டு மிராண்டி என்று ஐயா சொன்னார். ஆனால் இங்கே பெரியாரை ஏற்றுக்கொள்வர்கள் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்ணடிமைத்தனத்தை போக்கியவர், சமூக நீதியை தந்தவர், ஆண்டான் அடிமையை ஒழித்தவர், மனிதனாக சுயமரியாதை நடப்பதற்கு வழிவகுத்தவர் தந்தை பெரியார் என்கின்ற அடிப்படையில் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் பெரியாரை இங்கே ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வரைக்கும் இங்கே நிற்பதற்கு காரணம் பெரியாருடைய மூல கருத்து, மூல கொள்கை. அது எம்ஜிஆராக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும் அந்த பெரியார் என்கின்ற அடித்தளத்தில் மீறி ஜனநாயக அரசியல் செய்த காரணத்தால்தான் இன்றைக்கும் திராவிட அரசியல் வெற்றி பெற்று நிற்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்ற கபோதிகள், அரசியல் கயவர்கள், அரசியல் ஏவாரிகள் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்ற பெயரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி டெல்லி வீதிகளில் முக்காடு கேசுன்னு சொல்லுவாங்க. முக்காடு கேசுன்னா எப்படின்னா, இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் முக்காடு கேசு போட்டு ஓடுவார் பாருங்க, அது மாதிரி நம்ம இலக்கடை முருகன், அவர் நம்மளுக்கு தான் பழைய திராவிட இயக்கத்துக்காரர் தான், அந்த படத்தை நடித்தவர். அவர் ராத்திரி காம்பவுண்டு சொல்ல போகிற மாதிரி எதுக்கு அமித்ஷா வீட்டுக்கு தானே போயிட்டு போனேன், இந்தியாவுடைய உள்துறை வீட்டுக்கு தானே போயிட்டு போனேன், ஏற்கனவே டெல்லிக்கு போனேன், விமான நிலையத்தில் முக்காடு போட்டு அலைஞ்சேன், சந்தேக கேஸ் முன்னாடி சந்தேக கேஸ் முடிச்சு முக்காடு கேஸ்லாம் போட்டு சந்தேக கேஸில் எம்ஜிஆர் காலத்தில் தான் அதை எடுத்தார். அது மாதிரி சந்தேக கேஸ் மாதிரி தெரியப்பா டெல்லி வீதியில் ஒரு அதிமுக தலைவன் 35 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சிடா. என்ன ஒரு அர்த்தம் வேணாமா? உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே வர்ற முக்காடு போட்டுட்டு வர, மூடிஞ்சு மறைச்சிட்டு வர, என்ன காரணம்? என்ன பேசுறேன்னு சொல்லு, என்ன மறக்கினாருன்னு சொல்லு. நீங்க தான் கொத்தடிமை ஆயிட்டீங்களே. அதிமுக அம்மா மறைவுக்கு பின்னாடி அது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. நீங்க நியாயமா அமித்ஷா படத்தை போட்டு, காவி படத்தை போட்டு கொடி வைக்கணும். அண்ணாவின் படத்தையும் பெரியாரின் பெயரையும் திராவிடத்தையும் பயன்படுவதற்கு யோக்கியதற்ற கூட்டம், முழுமையான ஒரு தகுதியற்ற கூட்டம், மானங்கெட்ட கூட்டம். இந்த இயக்கமே மான மரியாதையை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்டா குலகாரிகளா. சரி, இவ்வளவு கேவலமா டெல்லி வீதியில போய் அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னால் இந்திய பூபாகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியமே நடுங்கியது. நாடாளுமன்றம், ஜவஹர்லால் நேரு உலக நாட்டுடைய தலைவன், 120 நாடுகளின் தலைவன், ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு. அந்த நேருவே மூக்குல விரல வச்சு யோசிக்கிற அளவுக்கு சிந்திக்க வைத்ததுரா அண்ணாவின் பேச்சு. அதான்டா திராவிடம். டெல்லி ஏகாதிபத்தியம் நடுங்கியது அண்ணாவின் உருவத்தை பார்த்தல்ல, அண்ணாவின் உரையை பார்த்து. ஆற்றல் மிகு அண்ணா, திராவிட இயக்கத்தின் தளபதி அண்ணா கலைஞரை பார்த்து நடுங்கியது. இதே மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது புரட்சித்திலே அம்மா அவர்கள் தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் போதிய நேரம் ஒதுக்காத காரணத்தால் உடனடியாக வெளிநடப்பு செய்து மிரட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா. துப்புக்கட்ட நாய்க, இந்த உதயகுமார் போன்ற நாய்கள் அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அம்மாவின் ஆன்மா, அம்மா விளக்கமாறுறா. அம்மா விளக்கமா இருந்தா செருப்படுத்த அடிக்க நாயில திருட்டு பிள்ளை. டெல்லியில போய் எவ்வளவு கேவலப்படு, உங்களை பஞ்சாயத்து பண்ணிருக்கு யாரா? அமித்ஷா. அமித்ஷாவுக்கு அதிமுகவுக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? தமிழனுக்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் நெஞ்சில உரம் இல்லாத காரணத்தினால தானே துணிச்சலோட இந்தியாவுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் அமித்ஷா சொல்றான். உங்களை மாதிரி கொத்தடிமைகள் உருவாகிட்டதுனால திராவிட இயக்கத்தை சாதாரணமா கருதுறாங்களா? இங்கே திராவிட இயக்க வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டு வருகிறது. திராவிட இயக்கத்திற்கு
எடப்பாடி பழனிசாமி, உதயகுமார் போன்ற அடிமைகளை பார்த்து அமித்ஷா தப்பு கணக்கு போடாத. சமஸ்கிருதம் செத்த மொழிக்கு நீ வாய்ப்பு தர்ற. இந்திய திணிக்க தொடர்ந்து முயற்சி பண்ற. பெரியார் பிறந்தநாள்ல சொல்றான், அமித்ஷாவை எச்சரிக்கிறான், உன்னை பார்த்துட்டு வெளியே பேச முடியாம, வாய் பேச முடியாதவன் கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது. அது மாதிரி வர்ற அமித்ஷா கூட்டம் அல்ல திராவிட இயக்க கூட்டம், பெரியார் கூட்டம். இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி, கலாச்சாரம் வேறுபாடுகள் அடங்கிய ஒரு உபகண்டம். அதை அமித்ஷா மறுக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி. இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, ஒரு யூனியன். இங்க பல்வேறு மொழிகள் இருக்கிறது. செத்த மொழி சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்க நினைத்தால் இந்தி தான் இந்தியா என்றால் அந்த இந்தியாவில் இந்தி தமிழ்நாடு இருக்காது. இப்படி பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமி? புற ஊழல், கொள்ளையோ கொள்ளை, லஞ்சம், இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திருட விட்டுட்டு போலீஸ்காரையும் பிடிக்கிற மாதிரி டெல்லி ஒன்றியம் பிடிச்சி வச்சிருக்கு. பூரா திருட முள்ள மாதிரி முடிச்ச வைக்குதான் இன்னைக்கு அதிமுக பேர்ல கட்சி நடத்துறாங்க. முதுகெலும்பு இருக்கிறவன் அமித்ஷா எதுக்கு தயாரா இருக்கிறாரா? அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்கணும். எங்களை மாதிரி கடைக்கோடி தொண்டன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்கள் நடத்துறா. தூக்கு கையிலே வந்தாலும் நாங்க அஞ்ச மாட்டோம், நடத்தியே தீர்வோம். ஏகாதிபத்தியத்தை, அடிமைத்தனத்தை, கொத்தடிமைத்தனத்தை ஒழிக்கிறதா திராவிட இயக்கம், பெரியார் வழி, அண்ணா வழி. பெரியார் பிறந்தநாள்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சுயமரியாதை இழந்த அதிமுக எடப்பாடியே கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிரு. உன்னை அடிச்சு வரட்டி கட்சியை கைப்பற்றுற காலச்சூழ்நிலை உருவாக்காது. ரொம்ப கேவலமான முறைக்கு போறீங்க. டெல்லியில நீ போன காட்சி தமிழர்களுக்கே அசிங்கம், அவமானம். தமிழ்ல பிறந்தவனுக்கே கேவலம். சுயமரியாதை இயக்கத்துக்கே இழுக்கு. ஒரு மனிதனாக நடமாடுவதற்கு இழுக்கு எடப்பாடி பழனிசாமி. என்ன துணிச்சல் உனக்கு இருக்கு? அமித்ஷா காலில் விழுகிறது உனக்கு இனிக்குது என்று சொன்னால் உன்னை 122 எம்எல்ஏக்களை உருவாக்கி உன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவுக்கு நீ விழுமாட்டியா? விழுகாதவனா நீ? சசிகலா காலில் விழுகாதவனா சொல்லு, நீ பார்ப்போம். சசிகலா மேல எனக்கு கருத்து ஒருபாடு இருக்கு, அது வேறு. ஆனால் நன்றி உணர்ச்சி உனக்கு இருக்கணும். நீ நன்றியை பத்தி பேசலாமா? துப்பு இருக்கா உனக்கு? இன்னைக்கு தினகரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சசிகலா முதலமைச்சர் ஆக முடியாத நிலைமை கூவத்தூர்ல ஏற்பட்ட உடனே நீ என்ன சொல்லியிருக்க? உன்னைதான் முதலமைச்சர் வேட்பாளர் சின்னமா அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்க? இப்ப சொல்லிடாதீங்க, எல்லாத்தையும் கையெழுத்தை வாங்கிட்டு கடைசியா சொல்லுங்கன்னு இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு 1 கிலோ தங்கம் 1 ரூபா பணம் கொடுத்துருக்க. வேற என்ன அந்த நாட்டில் நீ பெரிய சாதிச்சிருக்க? கொள்ளையடிக்க கத்துக்கிட்டு வித்த கத்துக்கிட்டவங்க, ஊழல் பண்ணவருக்கு வித்த கட்டுக்கிட்டவங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு கலையா கத்துக்கிட்டவங்க. வேற என்னடா நீங்க சமூக நீதி, பெரியார், அண்ணா தத்துவம், திராவிட தத்துவ கருத்தில் உங்களுக்கு தெரியும்? நீங்களும் திராவிட இயக்கமா? மரியாதையா அண்ணா படத்தை எடுத்துருங்க. நாங்க தான் அண்ணா படத்துல பெரியார போட்டிருக்கோம். திராவிடத்தை பேசாத, நல்லா காவி படத்தை வைங்க, காவி வேட்டி கட்டுங்க. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின வீட்டில் கட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் தகுதி இல்லாத ஒரு தன்மானம் இழந்த மானங்கட்ட ஒரு வீணர் கூட்டம். அதனால பெரியார் பிறந்தநாள சொல்லிக்கொள்ள விரும்புவது சுயமரியாதை இயக்கம். நம்ம தன்மானம் உள்ளவன் தமிழனாக இருந்தால் டெல்லிக்கு அதிமுகவை அடகு வைக்காதே, அதிமுகவை மீட்போ. என்னுடைய லட்சியமே அதான். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத,
அதிமுக வேண்டும். காவி கூட்டத்தை, மோடி கூட்டத்தை, குருமூர்த்தி கூட்டத்தை, பார்ப்பன கூட்டத்தை, பாஜக என்கின்ற மனித விரோதமான காட்டு பிராண்டி கட்சியை தமிழகத்துல நுழையோட நினைக்கிற அதிமுகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதனால பெரியார் பிறந்தநாள் என்னன்னு கேட்டா, சமூக நீதியை நிலைநிறுத்திட இன்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியத்தை இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 மீண்டும் வலிமையோடு ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டியதுதான் பெரியாரின் தொண்டன், எம்ஜிஆரின் தொண்டன், அம்மாவின் தொண்டன் வேலையா இருக்கணும். வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவன் 2021 பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 10,000 கோடி கொள்ளையடிச்சு உட்காந்துருக்க ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை. அவனை போய் பாஜகவுடைய தலைவர் PL சந்தோஷ் வீட்டில் போய் நேற்று கெஞ்சி கூப்பிட்டுருக்க. ஏண்டா ஊழலை ஒழிக்க வருவீங்களா நீங்கள் பாஜக? எப்படா வந்துச்சு வீட்டு வாடகை நண்பர் கொடுத்துக்கிட்டு இருந்தானா அண்ணாமலைக்கு நேற்று வரீங்க? இன்னைக்கு எப்படா 82 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினா? இவங்கெல்லாம் கூட்டணி. இன்னைக்கு நைனா நாகேந்திரன் மகன் குவாரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, வைக்கக்கூடாது. நீங்கெல்லாம் இயற்கை வளங்களை அளிக்க வந்தவர்கள். இயற்கை தந்த நன்கொடை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடல் வளம், மலை வளம், மண் வளம். கடல் வளம், மண் வளம், மலை வளத்தை அழிக்கின்ற கூட்டம் எடப்பாடி கூட்டம், நைனா நாகேந்திரன் கூட்டம். மக்களுக்கு அடையாளம் தெரியாதா? உங்களை அடையாளப்படுத்துவோம். தன்மானம் இழந்த கூட்டத்தை யார் என்பதை நாட்டுக்கு அடையாளப்படுத்துவதுதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கம், கொள்கை. நாங்கள் எதிர்காலத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு வீரியமிக்க இயக்கமாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திகழும். அதிமுகவை சுயமரியாதை இழந்த கூட்டத்திலிருந்து மீட்போம். நன்றி சார். நன்றி.